ஸோ ஹலோ கைஸ், நாங்கள் வீடியோ ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க வரோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஆர் மேட்ச்சு, தரமான பூயா மேட்ச்சு. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நாங்களே பூயா அடிப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லை, பூயா அடிப்போம்னு எதிர்பார்க்குற மேட்ச் அடிக்கவே மாட்டோம். ஆனால் இந்த மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ பூயா அடித்து நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ஜோன் சரி பண்ணோம். ஸோ நான் கட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வீடியோவை நான் கட் பண்ணி 10 நிமிஷமாக போட்டேன். பிகாஸ் ரொம்ப வீடியோ லாங்காக இருந்தால் வந்துன்னா ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், யாருக்குமே பார்க்க தோணாது. ஸோ அதனால் வந்துன்னா வந்து நான் கட் பண்ணி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய கட் பண்ணி எடிட்டிங் ஒர்க்லாம் நிறைய இருக்கும். இல்லைனா இவன் ஈஸியாக போடுறானே அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, நாமளும் வந்துடுறோம். அப்படியே வந்துடுறோம். எங்கே இறங்கான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து மார்ஸ் எலக்ட்ரிசிட்டியில் வந்து இறங்கி விட்டோம். ஸோ இங்கே தான் வந்துடுறோம். கொஞ்சம் ஜோன் சேவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் தான் இந்த மேட்சை ஜோன் சேவ் பண்ணேன். ஆனால் நீங்கள் ரஷ் பண்ண மாதிரி நம்ம லாஸ்ட்டில் தான் ரஷ்ஷே பண்ணியிருப்போம். ஸோ வந்தோடனே எல்லா டோக்கனையும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ ஆனால் தான் கொஞ்சம் லோடாகி வருது. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள், சும்மா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நானும் அப்படியே லூட் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு இடமா போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்ருக்கேன். ஸோ அப்படியே வந்துட்டுனா கொஞ்சம் ஹின்னேலரு மெடிக்கெட்லாம் இல்லை. ஸோ ஆமோலாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக்கை மாற்றிட்டு ஒரு இடமா வந்துனா நானும் வந்துனா போயிட்டுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கன்னை மாற்றிடலாம். என்னடா எஸ்எம்ஜி கன் இல்லை, விஎஸ்எஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ விஎஸ்எஸ் கன் ஸ்கின் கூட இல்லை, எந்த கண்ணுக்குமே கன் ஸ்கின் கிடையாது. ஸோ M60 மாற்றிக்கலாம். ஸோ இங்கே டோக்கன் இருந்துச்சு, நல்ல வேலை 1400 டோக்கன் பக்கம் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நம்ம தான் சேவ் பண்ணுறோம். டோக்கனை எக்கச்சக்க தடவை போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் நம்மளால தான் டீமே ஜெயிச்சது. நான் தான் வந்து நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்மளை வந்து தூக்கி விட்டால் ஜோன் சேவ் தூக்கி விடுங்கன்னொன்னே. ஸோ நம்ம வந்து நான் ஃபுல்லாக ஜோன் சேவ் பண்ணி இந்த மேட்ச்சை தரமாக ஆடிருப்போம். நம்மளுக்காக டாஸ்க் கொடுத்துருவாங்க 5 கில்லு, அதுவும் லாஸ்ட் ஜோனில் தான் அடிக்கணும். நீங்கள் அதுவும் பூயா நீ தான் அடிக்கணும், அப்படி அடிச்சு தரணும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஸ்குவாடில் நம்மளுக்கு கொடுத்த டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். ஸோ அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆமோ கலெக்ட் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட் ஜோனில் அடிக்கணும் அப்படின்னு ஒன் டைம். ஸோ அப்படியே வந்துன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடுவோம். இந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ நம்ம வண்டியை வேறு கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்துன்னா கொஞ்சம் ஜோன் ஸ்டே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்துன்னா நம்ம டீம்மேட்ஸ் கிட்ட போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஹீல் பண்ணோம் அப்படின்னு வந்துன்னா ஜோனு ரொம்ப ஷிங்காக இருந்துச்சு. ஸ்குவாடில் மாட்டிக்கிட்டோம், சீக்கிரம் வாயா அப்படின்னாங்க. ஸோ நான் இந்த மேட்ச்சை நான் விளாண்டதுலேயே ஜாலியாக விளாண்டோம். பிகாஸ் டிஸ்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு விளாண்டுருந்தோம். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. நான் எப்போவும் தனியாக தான் விளாண்டுருப்பேன், போர் அடியும், ஏன்டா விளாட்றோன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அப்படியே டிஸ்கார்டில் பேசிகிட்டே வந்து விளாண்டுருந்தோம். ஸோ டிஎன் ஜக்கு ப்ரோ தான் வந்து ரொம்ப ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் தான் வந்து நம்மளை ஹீல் பண்ணி விட்டோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மித்த டீம்மேட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவரும் வந்து என்ன பண்ணுறாருனே புரியல. ஸோ ரிவ்யூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு வண்டியை விட்டு இறங்கினாரு. அவ்வளோ சூப்பரே எதுக்காக அப்புறம் வண்டியை விட்டு இறங்கினா மறுபடியும் போகிறது. ஸோ அப்படியே வந்து அவரும் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளும் வந்து அப்படியே டோக்கனை கலெக்ட் பண்ணோன்னே ரிவ்யூ பண்ண போகிறாங்க தான் நினச்சேன். ஆனால் அவர் வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டு இருந்தார். நான் கட் பண்ணி வந்துதான் அவர் எங்கே வந்து ரிவ்யூ பண்ணாருன்னே தெரில. அப்புறம் ஜோனுக்குள்ளே போய் ரிவ்யூ பண்ணி விட்டார். ஸோ ரிவ்யூ ஆனோன்னு வந்துன்னா நான் எங்கே வந்துன்னா கிரேவி அடிக்கிட்டே இறங்கிட்டேன். ஸோ அங்கே தான் வந்துன்னா ஒரு வெண்டிங் மிஷின் ஃப்ரீயாக இருந்துச்சு, எனிமையே இல்லாமல். ஸோ அங்கே போயிட்டு முதல்ல தூக்கி விட்ருவோம் அப்படின்னு டீம்மேட்ஸ் தூக்கி விட போயிட்டேன். நம்ம தான் இங்கே எக்கச்சக்க தடவை ஹீல் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஆனால் நான் வீடியோவில் நிறைய இதை கட் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து கண்டென்ட் கிட்டத்தட்ட 22 நிமிஷமோ 25 நிமிஷமோ வந்துச்சு. நான் கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த கட் பண்ணுறதுக்குள்ளேயே சார்ஜ் ஃபுல்லாக போயிடுது. அதுதான் பிரச்சனையே. கேமில் விளையாடுறதுக்கும் இந்த ஃபோன் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. மித்தபடி யூடியூப்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஸோ ரிவ்யூ பண்ணி விடலாம், எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி விட்டோம். ஸோ அப்படியே போவோம். ஏதாவது கன் எதாவது கிடைக்குதான்னு பார்த்துருக்கேன். ஸோ பிளாஸ்மா நல்லாயிருக்கும். XM8 இது ஒரு ஓகே கன்று தான், கன் ஸ்கின் கிடையாது. பாடி பிளாஸ்மாடா. ஏன் பிளாஸ்மா கேட்குறாங்கன்னா அது அன்லிமிட்டட் புல்லட்டு, சும்மா சுட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ வேறு எதுவுமே தேவையில்ல. வேறு எதாவது நல்ல மிஷின் கன் இருந்தால் மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். பேராஃபில் எடுத்துக்கோ, இது மிஷின் இல்லை ரைஃபிள் தான். சரி பரவாயில்ல. அப்படியே நான் கண்ணை மாற்றிட்டே இருந்தேன். ஸோ ஆமோலாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போக ஆரம்பிப்போம். ஸோ கில்லு வினாடிகள் லாஸ்ட் ஒன்று வருது, இன்னொன்று கொஞ்சம் இருக்குது. ஆனால் இல்லை கிராண்ட் மாஸ்டர் லாபி மாதிரி இருக்குதுங்க. 25 லைவ். ஆனால் மேப்பில் பார்த்தா எவ்வளோ எத்தனோன்னு இருக்குது பாருங்கள்.
நாங்கள் ஹீரோயிக் லேபியில் இருக்கோம். ஹீரோயிக் கூட இல்லை, நான் டைமண்ட் லேபி தான். அதுக்கே பிடிக்குது. அப்புறம் இங்கே கிராண்ட் மாஸ்டர்லாம் போனால் என்ன பண்ணேன், ஒரு தடவை எனக்கு மாஸ்டர் அடிக்கணும் ஆசை பிஆரில். பட் நம்மளுக்கு அதுக்கான சரியான டைம் வரல. ஸோ நான் கூடிய சீக்கிரம் மாஸ்டர் அடிக்க பார்க்குறேன். ஓகே, நானும் வந்து நான் அப்படியே போக ஆரம்பித்தேன். ஸோ நம்ம வந்து லைவ் போடலான்னு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு கொஞ்ச நாள் வந்து நான் லைவ் போடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இது பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக லைவ் போடுவேன். லைவ் போடுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை வந்து நான் பார்க்கணும். எனக்கு எப்படி உண்மையுமே லைவ் போடணும் சத்தியமாக தெரியாது. நான் இனிமேல் தான் வந்து அதை லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு தான் வந்து போடணும். பிகாஸ் ரொம்ப சொதப்பாமல் என்கிட்ட இருக்கிறது ஃபோன் மட்டும் தான். ஃபோனை வச்சு எப்படி லைவ் போடலாம் பார்க்கணும். அதுக்கு நிறைய பேர் கம்ப்யூட்டர் இல்லாட்டி லேப்டாப் ஏதாவது தேவைன்னாங்க. நம்மகிட்ட அதெல்லாம் கிடையாது. ஸோ அது இருந்தாலுமே எனக்கு எப்படி போடணும்னு தெரியாது. ஸோ நான் வந்து அதை பற்றி லேர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட முடியும். ஸோ பார்க்குறவங்க அதுதான் ஒரே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஷேர் விட லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சமாக ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் போட்ட வீடியோஸ்க்கு நேரத்துக்கு எக்கச்சக்கமாக வந்திருக்கோம். பட் இன்னும் வரல. லைக் போடுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம். பிகாஸ் அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் ஆகி கொஞ்சமாவது பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே டீமெட்டுக்கு ஹீல் பண்ணி விட்டாச்சு. ஐயோ அடிக்கிறாண்டா குளோவால் போடுறான். ரைட்டு, அப்படி ஹீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாரும் தெரியல. நம்ம தான் எக்ஸசைஸ் சொல்லி பண்ணோம். போடா டக்குன்னு போட்டோம். அவ்வளோதான்டா, முடிச்சிட்டாங்கடா. ஆனால் நம்ம நம்ம அடி வாங்கினோன்னா அடுத்த செகண்ட் ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. செம்ம பேக்கப் இந்த மேட்ச் இருக்கிறதுலையே. ஸோ இதுக்கு தான் தமிழ் பிளேஸோட போகணும். இந்த ஏஆர்ன்றவர் மட்டும்தான் வடக்கன் பை வந்து இருந்தாப்புல. ஸோ அப்படியே இறங்கிடலாம், டீம்மேட்ஸ் கூட இறங்கிடுவோம். ஸோ லாஸ்ட் ஒன்று இப்படிலாம் கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்மளும் இப்படிலாம் கில் அடிக்கணுமே அப்படின்னு இப்படின்னா நானும் இறங்கிட்டு இருந்தேன். ஸோ எனிமி கண்ணு எட்டின தூரம் வரைக்கும் ஒத்தனையும் காணோம். நானும் தேடி தான் போயிட்டுருக்கேன். இங்கே வாடா, 2 மேட்ச் போடும் சட்டி வாடா, அப்படி தரமாக அழுக்கி பிடிச்சி நாக் டவுன் பண்ணி விட்டோம். அப்புறம் குளோவில் போடு அவ்வளோதான். ஸோ இன்னும் வந்துன்னா 10 பேர், 10 நாங்கள் 4 பேர்னா இப்போ 5 பேர். போடு, அவ்வளோதான். போடு மகளே, அவ்வளோதான். மண்டை கிழிச்சு விட்டோம். ரைட்டு, நான் மேக்ஸிமம் இந்த கண்டென்ட்டுக்காக தான் வந்து நான் ஃப்ரீ ஃபயர் ஆடுறேன். அதுக்காக தான் நான் ஆக்சுவலி வந்து நான் இந்த ஃப்ரீ ஃபயரே ஏற்றினேன், கண்டென்ட் போடணுமே அப்படின்னு. நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த சர்வைவல் கேம்ஸ், டாஸ்க் கேம்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ரிவ்யூ கேம்லேயே. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லாமல் மித்த கேம்ஸும் போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது ரிவ்யூ பண்ணி. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். எனக்கு தான் சப்போர்ட் கிடைச்சதுன்னா நல்லா கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவேன். ஸோ சப்போர்ட்டே இல்லாதனால தான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ லீவுங்கிறனால நான் கண்டினியூஸாக டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ரைட்டு, போடு. ஐயா ஓடிட்டான்டா டே. நல்ல டீம் விட்டுருக்கான் பக்கத்துலேயே. நண்டிடா பாய், டக்குன்னு ஹெச்பியை போடுறா. இபி பவரை போட்டு விட்டேன். இருந்தாலும் ஆச்சு, இல்லாட்டி மெட்டு கூட ஒன்றுக்காக கிடக்குது. ரைட்டு, கீழே குதிச்சிடலாமா? இன்னும் 3 பேர் இருக்காங்க. அங்கே ஒருத்தர் நாக் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு 2 பேர். ஏய் யாரா நீ? எங்கேருந்து அடிக்கிறோம்? மேலே இருக்கிறான் பாருங்கள், போடுறா ஃப்ளாஷ் வீஸை. அந்த நாயை எப்படி அங்கே போனால் டயரு கூட இல்லையே. ரைட்டு, சுற்றி வந்து அடிப்போம். சுற்றிட்டு வரேன்டா அப்படின்னு வந்து நான் அனுபவம் ஆரம்பிச்சிட்டேன். என்னடா நோட்டிஃபிகேஷன் தருமோ, விளையாடும் போது தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். அப்படி கில்லு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் கூட கில்லு போயிருமா நினச்சேன். போடு, அவ்வளோதான், முடிச்சாச்சு. நான் ஒன்று நாக்காங்க. ஐயோ 2 பேர் நாக்கு. யார் அது? ஒத்தால 2 பேர் பிடிச்சிட்டான். டக்குன்னு உள்ளே போடுறா. ஹீல் பண்ணி விடு. அவ்வளோ நம்ம வந்து ஹீல் பிஸ்டல் வச்சு தாமாக ஹீல் பண்ணி விட்டோம். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். 5 கிலோ அடிக்க சொன்னாங்க. 5 கிலோ. ஐயோ, டீம்மேட்ஸ் வர ஓசியை போட்டாங்கன்னா அவ்வளோதான், டாஸ்க்கு வீணாக போயிடும். ரைட். சீரம். எங்கே இருக்கான்? ஒருத்தனையும் கண்ணி கட்டின தூரம் காணுவேன். வெங்கி பாய், சரி அது
ஏஆர் கேமரு டேய் வணக்கா ஏடா போய் வர பட் 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 அவ்வளோதான் டீம் பூஜா. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை இன்னொரு நாள் வீடியோ பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you guys.